ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து வந்திறங்கியவுடன் விமான நிலையத்திலிருந்து பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அவளுக்கு எந்த ஹாஜிகளும் போய் செல்வதில்லை. உங்களுடைய சமூகம் நீங்க உள்ளவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருப்பதை சொல்லிட்டு மதிப்பளிக்கின்றேன். என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் பதிலளித்ததற்காக. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும், கடந்த கௌரவ அமைச்சர்கள் தன்னுடைய பதிலிலே எந்த ஒரு பிழையும் ஏற்படவில்லை, எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை, ஹஜ் மிகவும் திருப்தியாக அமைந்திருந்தது என்று ஹஜ் கமிட்டி எனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிழையும் ஏற்படவில்லை. அதனை ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட தேவையில்லை என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நீங்களும் அறிவீர்கள், இந்த நாடு முழுவதும் அறிந்தது, மினாவிலே இருந்து முஸ்தலிஃபாவிலே இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நேரடியாக அவர்கள் கியூ வரிசையிலே டாய்லெட்டுக்கு நிற்கின்ற போது, சாப்பாட்டுக்கு நிற்கின்ற போது, தேநீருக்காக நின்ற போது அந்த அங்கிருந்து நேரடியாக சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் அவற்றை எங்களுக்கு பார்த்தோம். கொழும்பு விமான நிலையத்திலே ஹஜ்ஜாஜிகள் வந்து இறங்கியவுடன் பல ஹஜ்ஜாஜிகள் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக சோசியல் மீடியாக்களூடாக அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், எங்களால் டாய்லெட்டுக்கு போக முடியவில்லை, பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தோம், சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், பல மணித்தியாலங்கள் நின்றோம் என்று, அது மாத்திரமல்ல எங்களால் வணக்க வழிபாடுபட முடியவில்லை, பிரார்த்திக்க முடியவில்லை, மார்க்க ஈடுபட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று விமான நிலையத்திலே வைத்து பல ஹாஜிகள், பெண்கள், ஆகவே இந்த விடயத்தை பற்றி சொன்னார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து வந்திறங்கியவுடன் விமானத்திலே இருந்து பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஹாஜிகளும் பொய் செல்வதில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலேதான் ஒரு ஆராய்வதற்கு நீங்கள் ஒரு ஹஜ் கமிட்டிக்கு வெளியிலே இருந்து ஒரு குழுவை நியமித்து இந்த மக்கள் ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபா சொன்னது பொய்யா, இந்த நாடு முழுவதும் மக்காவுக்கு சென்ற ஒரு வைத்தியர் அவர் அங்கு சென்றிருந்தார், அவருக்கு லூஸ் மோஷன், ஒரு வயிற்றிலே பிரச்சனை ஏற்பட்டது. அவர் ஒரு மணி நேரம் கியூவில இருந்து டாய்லெட்டுக்கு போய்விட்டு திரும்பி இருந்து இப்படியே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஏற்பட்ட பிரச்சனை, நாடு முழுவதும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, முழு நாட்டு முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. நீங்கள் இந்த பிரச்சனை, உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் மிக மரியாதை கொடுக்கின்றோம், உங்களுடைய காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த பதில் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உங்களை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் ஏற்படுத்தும். அரசாங்கத்தை விமர்சிப்ப பேசவில்லை, ஏனென்றால் இது நடந்த விஷயம். ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அங்கிருந்து வெளியிட்ட ஒரு விஷயம். இப்படி நடக்கவே இல்லை என்று ஹஜ் கமிட்டி ஒரு அறிக்கை தருமாக இருந்தால் அதை விட ஒரு மோசமான செயல் ஒன்று இருக்க முடியாது. ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் ஒரு குழுவை நியமித்து நீங்கள் சுயாதீனமான ஒரு குழுவை நியமித்து உண்மையிலேயே இப்படி நடந்ததா இல்ல என்று ஆராய்ந்து பார்க்க கேட்க விரும்புகிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் அவர்கள் முன்வைத்திருந்த விடயங்கள் தெளிவானவை. நான் உடனடியாக இந்த விடயங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். எந்த விதமான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கவில்லை என்று நான் குறிப்பிடவில்லை, அதை சரிப்படுத்தப்பட வேண்டும். நான் குறிப்பிட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இவர்களை ஒன்று கூட்டி நான் கலந்துரையாடிருக்கின்றேன். அவ்வாறான குறைபாடுகள் இடம்பெற்றிருக்க கூடும். அதனுடைய பின்பலத்தை தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த குறைபாடுகள் பொதுவாக பெருமளவினர் ஒன்று கூடுகின்ற போது ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு விடயம். இருந்தாலும் கூட அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் முன்கூட்டி எச்சரிக்கையுடன் இந்த வாழ்க்கையிலே மிக உன்னதமான ஒரு யாத்திரையாக மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரைக்கு உறுதுணை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் பிரதி அமைச்சர் முலி முனஃபர் அவர்கள் உள்ளிட்டவர்களின் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது.
ஆகவே நான் உங்களிடம் குறிப்பிட்டது முழுமையான அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த விவரங்கள் அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த ஹஜ் குழு எடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்வுக்காக எடுக்கப்பட்ட நடைமுறைகள் அனைத்தும் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அவை போதுமான அளவில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எதிர்காலத்தில் இதைவிடவும் சிறந்த முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த குறைபாடுகள் ஏற்பட்டமை தொடர்பாக நாங்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றோம். அடுத்த முறையின் போது அவற்றை தீர்ப்பதற்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டவரையும் தொடர்பாக கூடுதலாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். செலவழிக்கப்பட்டிருக்கின்ற கூடுதல் நிதி கடன் நிதியாக பெறப்பட்டு அவற்றை வழங்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் லட்சக்கணக்கான பாரிய நிதிக்கு செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முறை அது குறைக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியா பல லட்சமானவர்கள் அங்கிருந்து பங்குபற்றுகிறார்கள். இருந்தாலும் அங்கு குறைந்த போக்குவரத்து முகவர்கள் அவரை கையாளுகின்றார்கள். 3500 பேர் எங்களுடைய நாட்டிலே தொடரப்படுகின்றார்கள். அங்கு 93 முகவர்கள் தொழில்படுகின்றார்கள். ஆகவே இந்த மோசமான ஒரு நிலையை நாங்கள் ஒழுங்குபடுத்தி படிப்படியாக அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சமூகம், நீங்க உள்ளிட்டவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருப்பதை தொட்டு மதிப்பளிக்கின்றேன், நன்றியை குறிப்பிடுகின்றேன். ஆகவே இந்த பிரதி அமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த நடைமுறை சார்ந்த விடயங்கள் தேடிப்பிடிப்பதற்காகவும் தீர்ப்பதற்காகவும் குறைபாடுகளை தணிப்பதற்காகவும் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை முயற்சிகளை நாங்கள் முன்கொண்டு வருகின்றோம் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.